சென்சாருக்கு ஒரு பைலா புக் இருக்குண்ணே, அதை வாங்கி படிச்சிடணும். இங்கே யாருமே அதை படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் டேட் போட்டுட்டு சென்சாருக்குள்ளே போகவே கூடாது. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு சென்சாருக்குள்ளே எப்படி போடலாம்? நீங்களா முடிவு பண்ணுறது சென்சார் என்னைக்கு வரும்னு. இந்தியா முழுக்க அப்படி தான் போகுது. போகக்கூடாது. இல்லை, பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து அதிகாரப்பூர்வமாக பேசும்போதே அண்ணா, நான் ஏற்கனவே எனக்கு யாரும் நடிக்க வர மாட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்டு சில பேரை சொன்னீங்கன்னா என்ன சேர்க்கவே மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது அவர் வந்து எங்கே மேற்கோள் காட்டுறேங்கிறத பாருங்க. அவர் நாங்கள் வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் பேசினார் பொங்கல் பற்றி. ஸோ ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் ரிலீஸ் டேட். அன்னைக்கு அவர் பேசும்போது படம் சென்சாருக்கே போகல. அதுதானே, அது தப்பு இல்லைண்ணா. அது என்னங்க அப்படித்தானங்க நாடு முழுக்க ஏவிஎம்ல வந்து நீங்க கலாச்சாரங்க தீபாவளிக்கு முடிவு நாடு முழுக்க சிக்னலை தாண்டி தான் வண்டியை நிப்பாட்டுறாங்க. நானும் நிப்பாட்டுன்னு சொல்றது சரியான பாண்டியன் அது சரின்னு சொல்லுவாரா? நான் சொல்ல வர்றது ஏவிஎம் மாதிரியான ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் நிறுவனங்களே தீபாவளிக்கு படம் ரிலீஸ், பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். குறிப்பிட்ட தேதி போடக்கூடாது. எந்த தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு சொல்லல. நாங்க இது வேற எந்த பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு நாங்கள் சொல்லலைல்ல. ஆனால் தேதி போடக்கூடாதுண்ணே, பைலா அது. அப்புறம் சென்சாருக்கு நம்ம அப்ளை பண்ணதுலேருந்து சென்சாருக்கு ஒரு கால அவகாசம் இருக்குன்னா 60 நாள் அவங்க எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு படம் பார்க்கணுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பீரியட் இருக்குது. அந்த பைலா புக்கில் தெளிவாக போட்டிருப்பாங்க. ரிவைஸ் கமிட்டி போனால் அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது, அந்த பைலா புக்கில் போட்டிருக்காங்க. அதை தாண்டி போகிறப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த ரூலை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. சென்சார் தான் ஜெயிக்கும்.